திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதி பாடல் 83 சங்கர நாராயணர் திருக்கோலத்தை காட்டியருளிய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 84 இறைவனின் முக்கண்ணின் சிறப்பை நமக்கு உணர்த்த வருகிறார். இப்போது பாடலை கேளுங்கள். பாடல் 84. நெடிதாய பொங்கெரியும் தன்மதியும் நேரே கடிதாம் கடும் சுடரும் போலும் கொடிதாக விண்டார்கள் மும்மதிலும் வெந்தியினில் அழிய கண்டு ஆளும் முக்கண்ணும் கண்ணாம். இறைவன் திருவடியே கண்டு களிப்படைந்திருக்கும் காரைக்கால் அம்மையாருக்கு அவரின் முக்கண் அவருடைய மனத்தை மிகவும் கவர்கிறது. சிவனாருக்கு மட்டுமே உரியது முக்கண் அல்லவா? இதைத்தான் சம்பந்த பெருமான் தம் பாட்டிலே சொல்லுவார், எமையாத முக்கண் மூவரில் பெற்றவர் என்று. அந்த கண் எப்படி இருக்கிறதாம்? கண் பொலி நெற்றியினான் என திருப்பனந்தாள் பதிக பாடல் சொல்லுகிறது. மிகுந்த தேஜஸோடு பொலிவாக நெற்றிக்கண் உள்ளதாம். பழந்தமிழ் இலக்கியங்கள் சிவபெருமானை முக்கட்செல்வன் என்றும் கண்ணுதலான் என்றும் முக்கண்ணன் என்றும் சிறப்பிக்கும். 3 கண்களுமே 3 சுடர்கள்தான். ஒரு கண் சூரியன். இந்த சூரிய ஒளி உலகத்திலே தாவரங்கள் நல்லாக செழித்து வளர்ந்து உணவு சேகரிக்க உதவும். நமக்கோ வைட்டமின் டி கிடைக்க உதவுவது. அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்துலேயுமே சின்ன கை குழந்தைங்களுக்கு நல்லா எண்ணெய் தடை விட்டு காலை இளம் வெயிலிலே கிடத்துவோம் அல்லமா? எதற்காக? அதற்கு நல்ல வைட்டமின் டி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அடுத்து மற்றொரு கண்ணும் சந்திரன். இந்த நில ஒளியில்தான் மூலிகை செடிகள் செழித்து வளருமாம். ஆக அதுவும் உயிருக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக விளங்கி உடல்நலம் காக்க உதவுவது. அடுத்து நெற்றியில் உள்ளது அக்னிச்சுடர். இதை ஞானக்கண் என்பர். ஞானமுள்ள இடத்தில்தானே கருணையும் இருக்கும். அந்த கருணை அறக்கருணையாகவும் இருக்கும், தேவைப்பட்ட சமயத்தில் மரக்கருணையும் செய்யும். இப்படி கண்ணுடைய பெருமான் பேராற்றல் உடையவன் அல்லவா? இப்படி உயர்ந்து கொழுந்து விட்டு எரியும் தீ இறைவனுக்கு ஒரு கண். அதைத்தான் காரைக்கால் அம்மையார் தன் பாடலில் நெடிதாய பொங்கெரியும் என்றார். பொங்கேரி என்றால் கொழுந்து விட்டெரியும் தீ. நெருப்பு மேல் நோக்கி எரிவதால் நெடிதாய என்றார். அடுத்து குளிர்ந்த நிலா கதிர்களை வீசும் தண்ணிய மதியும் இறைவனுக்கு 2ஆம் கண். இதையே தன்மதியும் என்றார். 3ஆவதாக சூரியனை ஒரு கண் என்கிறார். அதற்கு எப்படி காரைக்கால் அம்மையார் அடைமொழி தருகிறார் பாருங்கள். நேரே கடிதாம் கடுஞ்சுடரும் போலும். நேர் நின்றால் கடுமையாக சுடும் கதிர்களை வீசும் கதிரவன் என்கிறார். கடிதாம் கடுஞ்சுடர் என்று இருமுறை சொன்னது அதன் கடுமை மிகுதியை சொன்னபடி. இந்த 3 கண்களையும் நோக்கும்போது காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் செய்த திரிபுரம் எரித்த வீரச்செயல் நினைவுக்கு வருகிறது. ஒரு காலத்தில் 3 அசுரர்கள் 3 பறக்கும் கோட்டைகளை உடையவர்களாய் இந்த பிரபஞ்சத்திலே தீங்கு செய்து வந்தார்கள். அந்த 3 புறங்களையும் இறைவன் அளித்தான். ஏனென்றால் திரிபுராதி என்ற திருநாமம் அவனுக்கு அதனாலேயே வந்தது என்று சொல்ல வேண்டும். இந்த திரிபுர சங்காரம் எவ்வாறு நடந்தது? பலவேறு வகைகளில் நடந்ததாக அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். அம்பை எய்து அளித்தான் என்றும், விழித்து எரித்தான் என்றும், சிரித்து எரித்தான் என்றும் 3 வகையில் சொல்வது உண்டு. ஆனால் சிரித்து எரித்தான் என்பதை பெருவழக்கு. காரைக்கால் அம்மையார் இப்போது விழித்து எரித்ததாக சொல்ல வருகிறார். நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து மன்மதனை எரித்ததாக சொல்வது ஒரு வரலாறு. அதே நெற்றிக்கண்ணால் திருப்புறங்களை அளித்தான் என்ற வரலாறும் உண்டு. ஆனால் அம்மையார் 3 புறங்களையும் தனது 3 கண்களாலும் எரித்தான் என்ற செய்தியை சொல்கிறார். நல்லவர்களுக்கெல்லாம் பகைவர்களாகிய திரிபுரத்தின் தலைவர்கள் பிறருக்கு கொடுமை உண்டாகும்படி அந்த கோட்டைகளை பறக்க விட்டு பிறகு நிலத்தின் மேல் படியச் செய்தனர். இதனைத்தான் கொடிதாக வெண்டார்கள் மும்மதிலும் என்றார் அம்மை. அந்த 3 புறங்களையும் கோபத்தினால் எரிக்கும் தன் 3 விழிகளாலும் பார்த்தான் சிவபெருமான். அந்த கண்களிலிருந்து தோன்றிய வெம்மையான கனலால் முப்புறங்களும் எரிந்தன. அந்த கண்கள் 3 கோட்டைகளும் எரிவதைக் கண்டு அருளினால் பிறழ்ந்தன, அசைந்தன, களிப்புற்றன. இந்த 3 கண்களையும் நினைக்கிறார் காரைக்கால் அம்மையார். ஒரு கண் சூரியன், மற்றது சந்திரன், மற்றது அக்னி. இந்த 3ம் இல்லாவிட்டால் உலகில் இருளே நிரம்பியிருக்கும் அல்லவா? இயல்பாகவே இருண்டு கிடப்பது உலகம். மாயிருள் ஞாலம், இருள் தரு மாஞாலம் என்றெல்லாம் அருளாளர்கள் இதனை சொல்வார்கள். இந்த இருளை போக்க வல்லவன இந்த 3 சுடர்கள் தான். நமக்கு கண் பார்வை இருந்தாலும் பொருள்கள் மீது ஒளிப்பட்டால்தான் அவை தெரியும் அல்லவா? உலகத்தினர் விழித்திருந்தாலும் இறைவன் விழிக்காவிடில் அவர்கள் அதையும் பார்க்க முடியாது. இறைவனது கண்கள் ஒளி தருவதோடு தீயவர்களை அழிக்க வெம்மையும் கொண்டிருக்கும். இவ்விதமாக இந்த பாடல் வழி
முக்கண்ணின் பெருமையை நமக்கு உணர்த்தி அருளியிருக்கிறார் காரைக்கால் அம்மையார். திருச்சிற்றம்பலம்.